ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேரளா ஆலப்புழா பார்ட்டு 3 பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட்டு ஃபஸ்ட்டு செகண்டை பார்த்துட்டு போட்டுட்டோம். ஸோ அதை தொடர்ந்து பார்ட்டு 3 போட்டுட்ருக்கோம். இப்போ எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா, நம்ம அந்த ஹோட்டல்லேருந்து அந்த போட் ஹவுஸ் போகிறதுலேருந்து எல்லாமே இந்த வீடியோஸில் வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலுக்குள்ளே இருக்கிறது. அந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்குள்ளே இந்த மாதிரி தண்ணி வருது. பட் அந்த பேக் வாட்டர் மாதிரி தெரியுது, கடலோட இது. அதை ஹோட்டல் வரையுமே வர வச்சுருக்காங்க. அதில் சின்ன சின்ன போட்டு மாதிரிலாம் நிறையா போகிற மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே ஸ்விம்மிங் பூலு நிறையா இருக்குது, என்ஜாய் பண்ணுற மாதிரி. ஸோ முழுக்க நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நம்ம ஸ்விம்மிங் பூல் நோக்கி போயிட்டுருக்கோம். பூச்செடி நிறையா இருக்குது. நம்ம ஸ்விம்மிங் பூல் நோக்கி போயிட்டுருக்கோம். பாருங்கள், சின்ன ஒரு ஸ்விம்மிங் பூல் பெருசு ஒன்று இருக்குது. சின்ன ஸ்விம்மிங் பூல் நம்ம சின்ன பசங்களுக்காக வச்சுருக்காங்க. ஸோ பெருசுங்கிறது நம்ம அதில் கொஞ்சம் ஆழம் அதிகமாக இருக்குது. ஸோ அது நம்ம மாதிரி யூத்தான ஆளுங்களுக்கு, வயசானவங்களுக்கும் அதை யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான நிறையா டேபிள்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே டென்னிஸ் விளையாடுறதுக்கான அந்த லொக்கேஷன் நம்ம இருக்குது பக்கத்துலேயே. அதுவும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஃபுல்லாகவே இந்த ஸ்விம்மிங் பூல் தான். இந்த ஸ்விம்மிங் பூல் அடுத்து இந்த டென்னிஸ் வந்தாச்சு. இது அந்த ஹோட்டலுடைய பகுதி. நம்ம அந்த ஸ்விம்மிங் பூல் தாண்டி அந்த டென்னிஸ் விளையாடுற இடத்துக்கு நம்ம போகிறோம். டென்னிஸ் விளையாடுற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். பக்கத்தில் அந்த பூச்செல்லாம் நிறையா இருந்துச்சு. சைட்லேருந்து நம்ம பார்க்குறோம். நம்ம அந்த போயினே இருக்கோம். நிறைய பச்சை பசேர் நிறைய செடிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க பாருங்கள். அந்த பாருங்கள் பக்கத்தில் அந்த டென்னிஸ் விளையாடுற இடம் இருக்குது பார்த்தீங்களா. ஸ்விம்மிங் பூலில் விளையாண்டுட்டு அப்படியே போய் டென்னிஸும் விளையாடலாம். ஹோட்டல் இது நல்ல பெரிய ஹோட்டல் தான், ஹைஃபையான ஹோட்டல். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறையா இருந்தது. ஹோட்டல் நல்ல ஹோட்டல். ஸ்விம்மிங் பூல் பாருங்கள், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது டென்னிஸ் விளையாடுற இடம். நெட்டு கட்டியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஸ்விம்மிங் பூலில் தாண்டி வெளியே வந்தோம் அப்படின்னா அந்த போட் ஹவுஸ் நிறையா நிற்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இது வழியாக போனோம்னா நம்ம அந்த போட் ஹவுஸ்க்குள்ளே இருக்கிற ஏரியாவுக்கு போயிடலாம். ஸோ நம்ம அந்த போட் ஹவுஸ் ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸ்ட்ரைட்டாக போய் வெளியே போனோம்னா அந்த போட் ஹவுஸ் நிறையா இருக்குது. அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். போட் ஹவுஸ் ஏரியாவுக்கு நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ பார்க்குறதுக்கு. ஸோ கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இது போகிறதுக்கு. அந்த ஹோட்டல்லேயே அங்கேயே அந்த பார்ட்டி அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறதுக்காக அங்கே அந்த போட் ஹவுஸ் பக்கத்துலேயே ஒரு ஹால் மாரி போட்டு வச்சுருக்காங்க. அதுவும் நல்லாயிருக்கு, என்ஜாய் பண்ணுற மாதிரி. இது ஹோட்டலுக்கு போகிற பகுதி, இது ஆப்போசிட் பகுதி. அந்த ஹோட்டல் பகுதியில் நம்ம இன்னும் சரியாக எடுக்கல வீடியோ காத்தால. திரும்பவும் அந்த ஹோட்டல் பகுதிக்குள்ளே வந்துருக்கோம். இது அந்த ஹோட்டல் உள்ள அவுட்டு பேக் சைடில் வரும். இது ஃப்ரண்ட்டு அவுட்டு கிடையாது, பேக் சைடில் வர்றது, எக்ஸிட் கிடையாது. இப்போ நம்ம இந்த போட்டை வந்துட்டோம். 2 பக்கம் பார்த்திங்கன்னா போட்டு தான். இந்த பக்கம் போகலாம், லெஃப்ட் சைடும் போகலாம், ரைட் சைடும் போகலாம். 2 சைடுமே போட்டு, நிறையா போட்டு நிற்கிது பாருங்கள். ஸோ இங்கே நிறைய பேர் இதுதான் மெயினான ஒரு தொழிலாக பண்ணிகிட்ருக்காங்க. நிறையா போட் ஹவுஸ் நிற்கிது பார்த்திங்கன்னா. எல்லாமே அருமையாக இருக்குது. உள்ளே போய் பார்த்தோம்னா ஒரு வீடு மாதிரியே இருக்குது. நல்லா ரூம்லாம் வச்சு, ஹால் வச்சு, சோஃபாலாம் போட்டு நல்லா பயங்கரமாக சூப்பராக இருந்தது. உள்ளெலாம் போய் பார்த்தா உள்ளே காமிக்கிற பாருங்க. 2 பக்கமும் போய் பார்த்தேன், லெஃப்ட் சைடும் பார்த்தேன், ரைட் சைடும் பார்த்தேன். ஸோ ஃபுல்லாகவே அந்த போட்டு தான் இருக்குது. ஒரு போட்டுக்கும் இன்னொரு போட்டுக்கும் பக்கத்தில் உள்ள இடைவெளி பாருங்களேன். 2 போட்டு நிற்கிருக்கு, அதில் அதுக்கான இடைவெளி பாருங்கள்.
போட்டில் உட்காந்துருக்காங்க பாருங்கள். ஆலப்புழாவுனே இந்த போட் ஹவுஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே அந்த போட் ஹவுஸ் தான். நம்ம சொல்லுவாங்க, நம்ம பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் நிறையா நிற்குன்னு சொல்ல பார்த்தியா, அதேமாரி ஆலப்புழாவில் போட் ஹவுஸ் எல்லாம் நிற்கிற இடம் தான். நம்ம வந்து போட் ஹவுஸ் ஸ்டாப்னு கூட சொல்லலாம். இது அநேகமாக இது பேக் வாட்டர் மாதிரி தான் தெரியுது எனக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா குளம் இந்த மாதிரி தெரியுது. ஆனால் போக பார்த்தீங்கன்னா பேக் வாட்டர் மாதிரி தெரியுதுன்னு நம்ம உள்ள சென்டருக்குலாம் போனால் உள்ளே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் ஃபுல்லாக அங்கே ட்ராவலே 1.5 மணி நேரம் போயிட்டு அங்கே ஒரு 1 ஹவர் ஃபுல்லாக அங்கே நிறுத்தி போட்டு வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது பேக் வாட்டர் மாதிரி தான் தெரியுது. கடலோடைய பேக் வாட்டர் மாதிரி தான் தெரியுது. நம்ம போட் ஹவுஸ்க்குள்ளே வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா ஹால், இது என்ட்ரன்ஸ் ஹால். இது சோஃபாலாம் போட்டு இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி, நம்ம மீட்டிங் போடுற மாதிரி உட்காரத்துக்கு நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. வீட்டில் கூட இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் போட் ஹவுஸில் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கைத்தொழில் சொல்லுவாங்களே, அது பயங்கரமாக நல்லா பண்ணியிருக்காங்க. சிற்பம் மாதிரி செதுக்கியிருக்காங்க. அந்த சைடில் போனால் தான் அந்த மேலே போகிறதுக்கு, டாப்பில் போகிறதுக்கு பாருங்கள். இது ரூம் இருக்குது பார்த்தீங்களா. கப்புள்ஸாக வந்தாலும் ரூமு, இந்த மாதிரி கப்புள்ஸாக வரவங்களுக்கு ரூமு, இந்த மாதிரி ரூம் உள்ள போட் ஹவுஸ் கொடுப்பாங்க. இதுலேருந்து 2 ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம போகல, ஆனால் நம்ம டாப்பு மேலே போயிட்டோம். ஸோ மேலே தான் இந்த மீட்டிங் பிளேஸ் மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 40 பேர்கிட்ட உட்கார்ற மாதிரி. ஸோ மேலே தான் சாப்பாடு எல்லாமே கொடுத்தாங்க. பாட்டம்லேருந்து இப்போ நாங்கள் டாப்புக்கு வந்திருக்கோம். அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஜூஸ் கொடுத்தாங்க. ஜூஸு எல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள், என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். ஆனால் அந்த நம்ம கடலில் போட்டு போகணும், அப்படி ஆடும் பார்த்திங்களா, ஷேக் ஆகும் பார்த்திங்களா, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் எப்படி இருக்கும் பார்த்திங்களா, ஆடாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு இதாக இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் கூட அந்த போட் ஆடுறதோ அல்லது ஷேக் ஆகுறதோ எதுவுமே இல்லை, நல்லாவே இருந்தது. ஃபுல்லாகவே எங்கள் போட்டு தான் பாருங்கள். நாங்கள் போட்டு எடுத்துட்டோம். போட்டு எடுத்து கிளம்புது எங்கள் போட்டு, திரும்புகிறாங்க போட்டை. இப்போ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே போட்டு தான். சின்ன போட்டிலேருந்து பெரிய போட்டு வரைக்கும் நிறையா இருக்குது. ஸோ இது எங்களுடைய ஹோட்டல். நல்லா இருக்கு பாருங்கள். ஸோ போட்டு திரும்புது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி திரும்பி உள்ள நடு கடலுக்கா, அந்த நடு ஏரியாவுக்கு தான் சொல்லுவாங்க ஆலப்புழா. அதுக்கு இதுக்கு போகுது, ட்ராவல் பண்ணுறோம். இப்போ இதிலேருந்து ஒரு 1.5 ஹவர்ஸ் கிட்ட ட்ராவல் ஆகும் ஃபுல்லாக. ஸோ இது ட்ராவல் ஆகும்போது பார்த்திங்கன்னா சைட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த பாருங்கள், நம்ம அந்த தீவு மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி நிறையா இருக்குது. நடுவில் கரம் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அதனால் சைடில் வந்து இந்த மாதிரி இது மாதிரி போகுது, கடல் மாதிரி. ஆனால் சைடில் திட்டாக வந்து நிலங்கள் இருக்குது. அதில் மரம், செடி, வீடு கூட கட்டியிருக்காங்க. அதில் எப்படி உள்ளே போவாங்க தெரியல. இந்த போட் எடுத்து தான் போக முடியும் நினைக்கிறேன், மற்றபடி வேறு எந்த வழியும் போக முடியாது. பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி தான். ஆனால் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு தீவு மாதிரி சின்னதாக வச்சுருக்காங்க பாருங்கள். அது ஃபுல்லாக மரம், செடி எல்லாமே இருக்குது பாருங்கள். அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. ஒரு தீவு மாதிரி இருந்தது எல்லாமே. இன்னும் போக பார்த்தா நிறைய அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு தீவு மாதிரியே நிறையா இருக்கும். அப்படியே போட் ஹவுஸ்லேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ தான் பொறுமையாக போட் போயிட்டுருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் தான் இது. சைடில் பாருங்கள், எல்லாமே நம்ம தீவு மாதிரியே போட்டிருப்பாங்க. கடலில் தீவு இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி தீவு மாதிரி இருக்குது. மண் திட்டு எல்லாமே. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வீடு குடியிருக்காங்க. ஒரு சில பேர் வீடும் கட்டியிருக்காங்க. அதில் மரம், தென்னை மரம், அது இதுன்னு செடிகள் நிறையா இருக்குது. இயற்கைக்கு இங்கே ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க.
ஃபுல் அண்ட் ஃபுல் இதெல்லாம் லீக் குவார்ட்டர்ஸ். இங்கே பாருங்கள், தீவு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். உள்ளே இருந்து நம்ம வியூ பண்ணி பார்க்குறோம். டாப் வியூவில் இருந்து எவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாக ஹால் மாதிரி இருக்கும் மேலே டாப்பில். ஸோ மீட்டிங் நடத்திக்கலாம். இங்கே தான் சாப்பாடும் போட்டாங்க எங்களுக்கு மேலே. இன்னும் சுவாரஸ்யமான தகவலில் நம்ம அடுத்த பார்ட்டில் சந்திக்கலாம்.